குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக டெய்லி கண்டபஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 8 2025 புதன்கிழமை என்ன கண்டபஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டபஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து வச்சு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படியே டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். கண்டபஸ் பார்த்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி சார்பாக 2ஆம் நிலை காலத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் லத்தி அப்படின்னு சொல்லிட்டு 2 டெஸ்ட் பேஜ் லான்ச் பண்ணியிருக்கோம். இல்லை இந்தியன் டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட இருக்கும், 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 3 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2 தேர்வு முடிஞ்சிச்சு, 3ஆவது தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா நடக்க இருக்குது. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேஜில் விருப்பம் இணைய இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். இதே நீங்கள் லத்தி டெஸ்ட் பேஜ் எடுத்துட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 45க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 4000க்கும் மேற்பட்ட வினாக்களும் தான் இதில் கிடைக்கும். இதில் வந்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய தேர்வு என்னைக்கு தொடங்குது அப்படின்னா ஜனவரி 14 ஸ்டார்ட் ஆகுது. விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக இணைச்சிக்கலாம். இதற்கான ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். இந்த 2 டெஸ்ட் பேஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டெஸ்ட்டு 2 ஷெட்யூலுமே பார்த்து உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குன்னு பார்த்து நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. லத்தி டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரிவிஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 45 டெஸ்ட் இருக்கும், சப்ஜெக்ட் வைஸே கரெக்டாக வந்துட்டுருக்கும். நீங்கள் இந்தியன் டெஸ்ட் பேஜ் எடுத்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 6 to 10 வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக படிக்கிறதுக்கான நிறைய ரிவிஷன் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட்டு அது இதுன்னு நிறைய இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விருப்பம் இருக்கவங்க எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டபஸ் பார்த்துலாம். பிப்ரவரி 5 வந்து பார்த்திங்கன்னா தில்லியில் வந்து பேரவைத் தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா நடக்க இருக்குது. ஓகேங்களா? இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் அப்படி யார் அப்படின்னா ராஜீவ்குமார். இந்த பேருக்காக தான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன், அதை முடிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து முக்கியமான நியூஸு, எதிர்பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய கேள்வி, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் இஸ்ரோவுடைய 11வது தலைவராக வந்து பார்த்திங்கன்னா வி நாராயணன் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காரு. இதுக்கான மத்திய அமைச்சரவை வந்து பார்த்திங்கன்னா இந்த முடிவு எடுத்திருக்கு. தற்போது இஸ்ரோவுடைய தலைவராக இருக்க எஸ் சோம்நாத் பதவிக்காலம் வந்து திங்கட்கிழமை, அதாவது ஜனவரி 13ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நிறைவடையுது. அவர் கடந்த 2022 14ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பதவி முடியுது. புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள நாராயணன் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 14ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பேற்கிறாரு. அவர் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த பதவியில் இருப்பார். ஓகேங்களா? இவர் இதுக்கு முன்னாடி திருவனந்தபுரம் இருக்க வலியமலை அப்படின்ற இடத்துல அமைந்துள்ள இஸ்ரோவின் திரவ உந்து அமைப்பு மையத்தினுடைய இயக்குநராக இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கரக்பூர் ஐடிஐடியில் வந்து பார்த்திங்கன்னா இவர் பட்டம் பெற்றார். ஓகேங்களா? ஏறக்குறைய 40 ஆண்டுகளும் அனுபவம் இருக்குது. ஜிஎஸ்எல்வி மார்க் 3 வகையான ஏவுகணைக்கான CE-20 கிரையோஜெனிக் என்ஜின் தயாரிப்பு உள்ளிட்ட பல்வேறு திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவர் முக்கிய பங்காற்றிருக்கிறார். ஓகேங்களா? பேர் ஞாபகம், இவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர், கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். அதாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். கடல் ஆமைகளை பாதுகாப்பதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா முன்னோடி மாநிலமாக இருக்குன்னு சொல்லிட்டு அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து கடல் ஆமை பாதுகாப்பு திறனை மேம்படுத்த கடல் ஆமைகள் பாதுகாவலர்களின் பண்பாடு அப்படின்ற செயலியை தொடங்கி வச்சிருக்கிறாரு. குறிப்பாக சென்னை, நாகப்பட்டினம் கடற்கரையில் வந்து ஆமை பாதுகாப்பு மையங்கள் நிறுவி ஆமை பாதுகாப்பு திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்தல தமிழ்நாடு முன்னோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உலகளவில் 7 வகையான ஆமை இனங்கள் இருக்குது. அதில் 5 வந்து தமிழக கடற்கரை ஓரமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமை இனங்களோட பேர்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா சித்தாமை, பச்சாமை, அலுங்காமை, தோணி ஆமை மற்றும் பெருந்தலை ஆமை ஆகிய 5 வகையான ஆமைகள் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்திலே காணப்படுது. உலகம் முழுக்க 7 தான் இருக்குது, இதில் வந்து 5 வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. வன உயிரின பாதுகாப்பு சட்டம் 1972 படி வந்து பார்த்திங்கன்னா கடல் ஆமை, கடற்பசு, கடற்குதிரைகள் மற்றும் கடல் அட்டைகள் போன்ற கடல்சார் உயிரினங்களை பாதுகாக்க வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா உண்மை தான். நம்ம நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. திட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் கேட்கக்கூடிய TNPSCலாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. அடுத்து நாளை ஸ்பேடெக்ஸ் விண்கலம் வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைப்பு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம நேற்றே பார்த்துருந்தோம். PSLV C-60 ராக்கெட் மூலம் அனுப்பப்பட்ட ஸ்பேடெக்ஸ் அப்படின்ற 2 விண்கலம் வந்து பார்த்திங்கன்னா விண்வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைக்கிற பணி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு தொடங்க இருக்குது. பாரதிய அந்தரிக்ஷ ஸ்டேஷன் அப்படின்ற இந்திய ஆய்வு மையத்தை வந்து பார்த்திங்கன்னா 2035ஆம் ஆண்டுக்குள் வந்து பார்த்திங்கன்னா விண்வெளியில் நிறுவனத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோ திட்டமிட்டிருக்கு. இதெல்லாம் முக்கியமான விஷயம். அதுக்கான சோதனை முன்னோட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேடெக்ஸ் திட்டம். இந்த திட்டத்தின் பற்றி வந்து பார்த்திங்கன்னா இரட்டை விண்கலங்கள் C-60, அதாவது PSLV C-60 ராக்கெட் மூலம் வந்து பார்த்திங்கன்னா விண்ணில் செலுத்தப்பட்டுச்சு. இது அங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 ராக்கெட் அனுப்பியிருக்கோம். அது 2 ஒருங்கிணைக்கிற பணியை தான் மேற்கொள்ள இருக்கிறாங்க. எப்படி ஒருங்கிணைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒருங்கிணைப்பு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம விண்வெளி நிலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி டிரான்ஸ்போர்ட், எரிபொருள் எப்படி நிரப்படுறது, எப்படி ஆளுங்க அதுக்குள்ளே போகிறது, எப்படி பரிமாற்றம் பண்ணுறது பொருட்களை அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இது நடத்துகிறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் பார்த்தா போதும். ஓகேங்களா? அடுத்து முக்கியமான கொஸ்டின், வெளிநாடுகளில் பதுங்கிய குற்றவாளிகளை கண்டறிய வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு இணையதளத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. இந்தியாவில் குற்றம் புரிந்துவிட்டு வெளிநாட்டில் பதுங்கிய குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்காக வந்து பார்த்திங்கன்னா பாரத் போல் அப்படின்ற ஒரு இணையதளத்தை வந்து பார்த்திங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்காரு. இதுக்கான ஒரு தனி பிரிவையும் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கினாங்க. இன்டர்போல் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாரத் போல் அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. தற்போது மத்திய மாநில அரசுகள் வந்து பார்த்திங்கன்னா புலனாய்வு முகமைகள் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்போல்
இன்டர்போலோட உதவி வேணும் அப்படின்னா சிபிஐ கிட்ட போய் அதுக்கப்புறம் தான் அவங்க இன்டர்போல் உதவிக்கு வந்து நாட முடியும். இப்போ டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பாரத் போல்னு ஒன்று உருவாக்கிட்டாங்க. டேரெக்டாக நம்ம அவங்ககிட்ட போய் நம்ம இந்த மாதிரி ஒரு கேஸ் விஷயமா சொன்னோம் அப்படின்னா அவங்க டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்டர்போல் உதவி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணி கொடுவாங்க. ஓகேங்களா. அடுத்து, சாலை விபத்துகள் வந்து சிக்கியவர்களுக்கு அதிகபட்சமாக 1.5 லட்சம் வரையிலாக வழங்கப்படும் கட்டணமில்லா சிகிச்சை வந்து பார்த்திங்கன்னா நாடு முழுவதும் விரிவுபடுத்தும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா திருத்தப்பட்ட சட்டத்திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா அரசு கொண்டு வர இருக்கதா வந்து பார்த்திங்கன்னா மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சரான நிதின் கட்கரி வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. இது தமிழகத்தில் இருக்குது, ஆனால் மத்திய அரசு சார்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. ஓகேங்களா. இந்தியா முழுவதும் கொண்டு வர போகிறாங்க. அடுத்து, அமெரிக்க நாடாளுமன்றத்தில் கீழவையான பிரதிநிதிகள் அவைக்கு நடத்தப்பட்ட தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்ற இந்திய வம்சாவளியை சேர்ந்த அதாவது சுகாஷ் சுப்பிரமணியம் வந்து பார்த்திங்கன்னா பகவத்கீதை மீது வந்து பார்த்திங்கன்னா பதவி பிரமாணம் எடுத்துருக்கிறார். ஓகேங்களா. இவருடைய பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையன்னு சொல்லிட்டு டிஎன்ஏ சார்பில் கேட்டுருவாங்க. ஓகேங்களா. அடுத்தது, இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா 25,700 கோடி வந்து பார்த்திங்கன்னா முதலீடு செய்யிருக்கிறாங்க. இந்தியாவின் மைக்ரோசாஃப்ட்டோட 300 கோடி டாலர், அதாவது வந்து பார்த்திங்கன்னா 25,731 கோடி வந்து பார்த்திங்கன்னா முதலீடு செய்யிருக்கிறாங்க. ஆந்திரத்தை பூர்வீகமாக கொண்ட இந்த அதாவது பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டோட சிஇஓன்னு சொல்லுவாங்க சத்யா நாதல்லா. ஓகேங்களா. இவர் 2014ஆம் ஆண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துடைய தலைவராக வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறாரு. அதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து அவர் பிரதமரை சந்தித்து பேசியிருக்கிறார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு அட்வான்டெக் இந்தியா அப்படின்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இது வந்து மைக்ரோசாஃப்டோட உதவியோட 20 லட்சம் இளைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஐ தொழில்நுட்ப பயிற்சி வழங்குற திட்டம். அந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2030ஆம் ஆண்டுக்குள்ள 1 கோடி பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிற்சி அளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இதனுடைய பேர், இவர் யார், இவருடைய பேர், இவர் எந்த கம்பெனியில் இருக்காரெல்லாம் டிஎன்யூ சார்பில் கேட்டுருவாங்க. மீதி எல்லாமே டிஎன்பிசியில் கேட்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா சத்யாநாதல்லா அப்படின்னு மைக்ரோசாஃப்டோடைய வந்து பார்த்திங்கன்னா தலைவர் யாருன்னு கொடுத்து சத்யாநாதல்லா வந்து பார்த்திங்கன்னா எதனுடன் தொடர்புன்னு கேட்டுருவாங்க. பார்த்துக்கோங்க, டிஎன்யூ சார்பில் அப்படி தான் கேட்குறாங்க. அடுத்து, பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கைகள் வந்து முதல் பாதுகாப்பு பேச்சுவார்த்தை வந்து இந்தியா மலேசியா இரு நாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா இணைஞ்சிருக்கிறாங்க. இரு நாடுகளுக்கு இடையே வந்து தில்லியில் நடைபெற்ற முதல் பாதுகாப்பு பேச்சுவார்த்தை. மலேசியாவும் இந்தியாவும் இது வரைக்கும் வந்து பாதுகாப்பு பேச்சுவார்த்தை எதுவும் நடைபெறல, பற்றபடி வர்த்தகம் தான் நடந்துட்டு இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் பாதுகாப்பு பேச்சுவார்த்தை வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச பிராந்திய மற்றும் கடல்சார் பாதுகாப்பு குறித்து வந்து பார்த்திங்கன்னா விவாதிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சார்பில் வந்து பார்த்திங்கன்னா தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான அஜித் தோவாலும், மலேசியா சார்பில் அந்நாட்டின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் இயக்குனரான துஷிவான் பின்ஜேனல் அவரும் வந்து பார்த்திங்கன்னா தலைமை தாங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஜஸ்ட்டு ஞாபகம் விட்டு வச்சுக்கோங்க. அஜித் தோவாலோட பேர் ரொம்ப முக்கியம். இவரை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு படமே இருக்குது, நீங்கள் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஓப்பன் பேட்மிண்டன் 21 பேருடன் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அணி வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா இந்திய பேட்மிண்டன் போட்டியில் இதுவரை இல்லாத அதிகபட்சமாக இந்தியா தரப்பில் 21 போட்டியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்கிறாங்க. ஓகேங்களா. தில்லியில் வரும் 14ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன் பட்டம் வெல்லுவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 11,000 ரேங்கிங் புள்ளிகள் வந்து வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் பரிசு தொகையாக 8 கோடி ரூபாய் வழங்கப்படும். ஓகேங்களா. இந்த போட்டியை நடத்தும் இந்தியா தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா 21 பேர் வந்து பார்த்திங்கன்னா களமிறங்கிறாங்க. இது ஆடர் ஒற்றையரில் 3 பேரும், மகளிர் ஒற்றையரில் 4 பேரும், ஆடர் இரட்டை பிரிவில் 2 பேரும், மகளிர் இரட்டை பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா 8 பேர், கலப்பு இரட்டையில் 4 பேர் இந்த பிரிவுகள் வந்து பார்த்திங்கன்னா 21 பேர் வந்து பார்த்திங்கன்னா களம் காண்றாங்க. ஓகேங்களா. அடுத்தது, கோகோ உலகக்கோப்பை போட்டி. அதாவது கோகோ உலகக்கோப்பை போட்டி முதல் ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா நேபாளம் அணிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நடத்திருக்கிறாங்க. கோகோ விளையாட்டின் அறிமுக உலகக்கோப்பை போட்டி வந்து பார்த்திங்கன்னா தில்லியில் நடக்குது. ஓகேங்களா. இது முக்கியமானது. அடுத்தது, அர்ஜுனா விருது வந்து பார்த்திங்கன்னா அதாவது தமிழகத்தை சேர்ந்த பேரா பேட்மிண்டன் வீராங்கனை துளசிமதி முருகேசனுக்கு வந்து அண்மையில் அர்ஜுனா விருது வழங்கப்பட்டிருக்கு. அவங்க அந்த விருதை வந்து பார்த்திங்கன்னா தந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இவங்களை பற்றி ஆர்டிகல் படித்து பாருங்கள். இவங்க நிறைய கஷ்டத்தை தாண்டி தான் வந்திருக்காங்க. தன்னுடைய வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பேரா பேட்மிண்டன் வீராங்கனை இவங்க. ஓகேங்களா. இவர் ஒரு மாற்றுத்திறனாளி வீராங்கனை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை பற்றி படிக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. அதனால் நமக்கும் இந்த வேலை வந்து ஈஸியாக கிடச்சிடாது. கஷ்டப்படுங்க, கண்டிப்பாக வேலை கிடைக்கும். சரிங்களா. இவங்க பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. துளசிமதி முருகேசன், பேரா பேட்மிண்டன் வீராங்கனை. ஓகேங்களா. இவங்களாம் இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. அடுத்து முக்கியமானது, பிரணாப் முகர்ஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா நினைவிடம் ஒதுக்கியிருக்காங்க. முன்னாள் குடியரசுத் தலைவரான பிரணாப் முகர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ராஷ்ட்ரிய ஸ்மிருதி வளாகத்தில் நினைவிடம் அமைக்க வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு முடிவு செஞ்சுருக்காங்க. காந்தி சமாதி அமைந்துள்ள ராஜ்கோட் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த பகுதி அந்த பகுதி இருக்குது. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நினைவிடம் வந்து பார்த்திங்கன்னா அமைக்கிருக்கிறாங்க. நாட்டின் குடியரசுத் தலைவராக பிரணாப் முகர்ஜி 2012 முதல் 2017ஆம் ஆண்டு வரை இருந்திருக்கிறாரு. 2020ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அவர் காலமாயிட்டார். ஓகேங்களா. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மகளான ஷர்மிட்டா முகர்ஜி வந்து பார்த்திங்கன்னா மோடி அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நன்றி தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 23 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழக வளர்ச்சித்துறையின் விருதுகள் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா காமராஜர் விருது வந்து பார்த்திங்கன்னா KV தங்கபாலு வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஓகேங்களா. இதில் வந்து காங்கிரஸுடைய முன்னாள் தலைவர் இவருக்கு இந்த விருது தேர்வு செய்வது. அது மட்டும் இல்லாமல்
நிறைய விருதுகள் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. பேர் பட்டியலாம் கொடுத்தாங்க. ஓகேங்களா. தமிழக வளர்ச்சித்துறையில் வந்து சிறந்த பங்களிப்பு வழங்கி 26 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2023ஆம் ஆண்டுக்கான பல்வேறு விருதுகள் வந்து பார்த்திங்கன்னா தமிழக வளர்ச்சித்துறை செய்தித்துறை அமைச்சர் அதாவது மு.பெ. சாமிநாதன் வந்து வழங்கியிருக்காரு. கபிலர் விருது வந்து பார்த்திங்கன்னா கவிஞர் முத்தரசனுக்கும், ஊவேசா விருது வந்து பார்த்திங்கன்னா முனைவர் ராமநாதனுக்கும், கம்பர் விருது பார்த்திங்கன்னா முனைவர் மா.பெ. சீனிவாசன், சொல்லின் செல்வர் விருது பார்த்திங்கன்னா முனைவர் பர்வீன் சுல்தானா அவர்களுக்கும், உமறுப்புலவர் விருது வந்து பார்த்திங்கன்னா தா. சையது காதர் ஹுசேனுக்கும், ஜியு போப் விருது வந்து முனைவர் வே. முருகன், இளங்கோவடிகள் விருது வந்து முனைவர் சிலம்பு நா. செல்வராசு, அம்மா இலக்கிய விருது வந்து முனைவர் சரளா ராஜகோபாலன், சிங்காரவேலர் விருது வந்து பார்த்திங்கன்னா மு. சுப்பிரமணியன், அயோத்திதாச பண்டிதர் விருது வந்து முனைவர் மு. சச்சிதானந்தன், மறைமலடிகள் விருது வந்து புலவர் ராமலிங்கம் அருட்பெருஞ்சோதி, வள்ளலார் விருது வந்து முனைவர் ப. அருட்செல்வி, காரைக்கால் அம்மையார் விருது வந்து பார்த்திங்கன்னா சி. மஞ்சுளா, சி. ஆதித்தனார் விருது வந்து பார்த்திங்கன்னா திங்களெழுதல் விருது வந்து பார்த்திங்கன்னா சட்டக்கதிர் ஆசிரியர் முனைவர் B.R.S. சம்பத் அவர்களுக்கு வழங்கப்படுது. முதலமைச்சர் கணினி தமிழ் விருது வந்து முனைவர் ரா. அகிலன் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் தென்காசி திருவள்ளுவர் கழகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்த்தாய் விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா. இவங்கெல்லாம் முக்கியமானவங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்கள ரொம்ப இம்பார்ட்டண்டாக இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷார்ட்ஸில் வந்து இவங்களை பார்த்துருப்பீங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விருது வழங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன விருது கொடுத்துருக்காங்கன்னா அதான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லின் செல்வர் விருது. ஓகேங்களா. சொல்லின் செல்வர் விருது தான் வந்து பார்த்திங்கன்னா பர்வீன் சுல்தானாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்கிறாங்க. சும்மா ஜட்ஸ் அவங்கள வந்து நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்க முடியுன்றனால அவங்கள மட்டும் சொன்னேன். இதற்கு எல்லாமே இலக்கியத்துக்கு வந்து பாடுபட்டவங்க தான். அவங்கள வந்து நீங்கள் அதிகமாக பார்த்துருப்பீங்கன்றனால அவங்க பேரை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்டபஸ் அவ்வளோதான். இதை எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி இப்படி மூவிஸ் இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச ஆஃபீஷியலாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகாடமி சார்பாக இந்தியன் லத்தி அப்படின்னு சொல்லிட்டு 2 டெஸ்ட் பேஜ் லான்ச் பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணாலே நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் படிக்க தயாராக இருந்தால் நாங்கள் வந்து படிக்க வைக்க தயார். ஓகேங்களா. நீங்கள் வந்து அந்த டைம் ஒதுக்கி அங்கே படிக்கணும். ஓகேங்களா. நீங்கள் வீட்டில் இந்த டெஸ்ட் பேஜை போட்டு நீங்கள் மட்டும் அலட்சியமாக வீட்டில் இருந்தீங்கன்னா பாஸ் ஆக முடியாது. நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு அதுக்காக போராடுங்க. நாங்கள் எங்களால் முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட்டாக ஆட் பண்ணிகிட்டே இருக்கும். திடீர்னு எங்களுக்கு ஒன்று தோணுது, இந்த டெஸ்ட்டு வந்து இப்படி வைக்கலாம்னு தோணும்போது வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்ன் ஆகிட்டே இருக்குது. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த டெஸ்ட் போய் ஸ்டார்ட் பண்ணும்போது 60 டெஸ்ட் கொடுத்துருந்தோம். இது வரைக்கும் 64 டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எந்த கட்டணமும் கிடையாது. டெஸ்ட்டு எங்களுக்கு வந்து இது பண்ணினா பசங்க கண்டிப்பாக படிப்பாங்க, இது அவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சா நாங்கள் டெஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருப்போம். ஓகேங்களா. கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பேஜ் ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட் ஒன்று போடலான்னு இருக்கோம். வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் லான்ச் பண்ணுவோம். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக அந்த டெஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.